தெரியல. எப்பாடி ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிட்டு. இந்தா இங்க இருக்காங்களா? டேய் கழுத்து துப்பம்ல இந்த பக்கத்து வா. ஏம்மா என்னம்மா இதெல்லாம்? ஏன்டா பார்த்தா தெரியலையா? காமெடி. ஏமாக்கா போன வருஷமும் உன் மாமியா வீட்டுக்கு ஒன்னும் செஞ்சு கொடுக்கலடே. இந்த வருஷமும் செய்யலன்னா நல்லா இருக்குமா சொல்லு. அதெல்லாம் சரிதாம்மா, அதுக்காக நீ இப்படி ஒரே ஆளா கஷ்டப்படணும்னு என்ன இருக்கு? இதெல்லாம் ஒரு கஷ்டமாடே. இப்ப செய்யறதெல்லாம் கம்மி. இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எங்க அம்மாலாம் அப்படி வேலை வாங்குவாங்க. நானு என் தங்கச்சிலாம் அவ்வளவு ஆர்வமா எங்க வீட்டுல போட்டு முடிச்சுட்டு பெரியம்மா வீட்டுக்கு போவோம். அப்புறம் அங்க இருந்து இங்க வந்து செய்வோம். எப்படி விருப்பமா பண்ணுவோம் தெரியுமா? ஏம்மா 2 மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த? இப்படி உன்னைய பார்க்க சந்தோஷமா இருக்குமா? சரி சரி, இதெல்லாம் கொண்டு போய் உன் மாமியார் வீட்டுல குடுத்துட்டு வரணும் என்ன. அதனால எங்கேயும் போயிடாத, வீட்லயே இரு. சரிம்மா. சரி, அவ்வளவு பெரிய வீட்டுல உனக்கு பலகார சுட இடம் இல்லையா? இங்க வந்து பழைய வீட்டுல உட்காந்துருக்க. இந்த வீட்டுக்கு என்னடா குறைச்சல்? இப்பதானே எல்லாம் மாத்தணும். ஏதோ உங்க அப்பா வேற யாரையும் குடி வைக்க வேணாம்னு சொன்னனால அப்படியே கிடக்குது. அதெல்லாம் சரிம்மா, இப்ப நீ மெனக்கட்டு இங்க எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்து தூக்கிட்டுல வந்திருப்ப. ஏன் மக்கா, பச்சை புள்ள இருக்காண்டே வீட்டுல, சேராது என்ன வாசம்லாம். இவ்வளோ பலகாரத்தையும் வீட்டுக்குள்ள வச்சு சுட்டா வீடே புகையா சுத்திட்டு கிடக்கும். ஒரே எண்ணெய் வாடையா அடிக்கும் பாத்துக்க. சரிம்மா, நீ போட்டு வா என்ன, நான் ரெடியா இருக்கேன். அம்பிடுதே முடிஞ்சிருச்சு. இந்த மிச்ச மாவு இருந்ததா முறுக்கு மாவுல, அதான் வெள்ளச்சேவு மாதிரி போடலான்னு கொஞ்சம் அதை மட்டும் போட்டு விட்டுருவேன். என்ன மேடம், யாருக்காக வெயிட்டிங்? ஏங்க சும்மா கிண்டல் அடிக்காதீங்க. அத்தை எங்க போனாங்க? காலையில எந்திரிச்சப்ப பார்த்தேன். வாசல் கூட்ட போனேன். அதுக்கு முன்னாடி அவங்களே எந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி கோலமெல்லாம் போட்டாங்க. அப்புறம் நான் பார்க்கவே இல்லையே ஆள. இப்பதான் நான் தம்பியை தூங்க வச்சு சரி காலை சாப்பாடு செய்யலாம் அப்படின்ட்டு போறேன். எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க. காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, ஒரு கிண்ணில டீ ஊத்தி இருக்கு, பிளாஸ்க்ல காஃபி இருக்கு. அத்தையை மட்டும் காணா. எங்கேயாவது போனா சொல்லிட்டு தானே போவாங்க. ஏ அப்பா, அத்தை மேல இவ்ளோ பாசமா? ஏங்க கிண்டல் பண்ணாம என்னன்னு சொல்லுங்க. அம்மா பின்னாடி வீட்டுல பலகாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியா? ஒரு வார்த்தை கிட்ட சொல்லவே இல்ல. உன்கிட்ட எப்படி தர்ஷினி சொல்லுவாங்க? நீ இப்பதான் வீட்டுக்கே வந்திருக்க, அதுவும் நீ பச்சை உடம்புக்காரியாம், உன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதாம். சும்மாவே நீ வேலை நிறைய செய்வியான். இப்ப வேற இவ்வளவு நாள் அங்க இருந்துட்டு வந்துட்டல, எதடா செய்யலான்னு பரபரன்னு இருப்பியான். அதுக்கு என்கிட்ட சொல்ல மாட்டாங்களோ? அப்படிலாம் இல்ல தர்ஷினி, அம்மா உங்க வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக தான் பலகாரம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு தீபாவளி இல்லையா, அதனாலதான் இன்னைக்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. போன வருஷமும் ஒன்னும் பண்ணலையா, சரி இப்பயும் கொஞ்சம் சலிப்பா போயிடுச்சு இல்ல, அதான் மெனக்கிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க ரிஸ்க் எடுத்து. அப்படி என்ன ரிஸ்க் எடுத்து பண்ணணும்? அம்மா தாயே, ஏதோ ஃப்ளோல வந்துருச்சுமா. எங்க அம்மாக்கு அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான். என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க? முறுக்கு, லட்டு, அதிரசம், அப்புறம் காராச்சி. அவ்வளவு பண்ணிட்டாங்களா? பரவாயில்லையே. சரி தர்ஷினி, அம்மா பையெல்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க உங்க வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு. நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் என்ன. அதுன்னு நீங்க எடுத்து வைக்கிறேன்னு சொல்றீங்க, நம்ம எடுத்து வைப்போம் வாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ போய் தம்பிட்டாரு. எப்பவுமே அவன் கூட தானே இருக்கேன். அவன் தூங்குற கொஞ்ச நேரத்துல தான் ஏதாவது அங்கிட்டு இங்கிட்டு போறேன் வர்றேன். போங்க, அந்த பீஸ் கூட எனக்கு இல்ல. ரொம்ப வருத்தப்படாதீங்க. என்ன பாக்குற, ஏதோ பிள்ளைக்கு பால் குடுக்கறியே, பச்சை உடம்புக்காரியா இருக்குன்னு உனக்கு ரெஸ்ட் குடுக்குறாங்க. இல்லன்னா வேலை புளிஞ்சிருவாங்க பத்துக்கோ. இந்த ஒரு வருஷம் தான், அதுக்கப்புறம்லாம் இவ்வளவு ரெஸ்ட் எடுக்க முடியாதுமா. புரியுதுங்க. என்னடா என்ன பாக்குற? என்னடா சொல்ற? தூக்கணுமா? தூக்க மாட்டேனே. என்னடா ஓன்னு கத்திட்டு கிடக்குற? சரி வா தூக்குறேன். சார் தூங்கி முடிச்சிட்டீங்களா? வெளியே போலாமா? அப்பா தட்டெல்லாம் பாக்கலாமா? அப்பா இவனுக்காக பழங்காரெல்லாம் சுட்டு வச்சிருக்காங்க. ஆனா உன்னாலதான் சாப்பிட முடியாது. நான் பேசுறது எனக்கு புரியுதா? என்ன வேணும்னா சொல்ற? ஐயோ பேசுறது பாரு. நான் பேசுறதுலாம் எனக்கு நல்லா புரியுது. என்ன 5 மாசத்துல இல்லாம பிள்ளைங்க புரிஞ்சுக்கும் பேசுறத? என்னமோ நீ பண்ற எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லடா. சரி கிளம்பு.
அத்தா வா மச்சான் வா வா. அடடே தம்பி, தம்பி வாயா வாயா. உங்க வீட்டுக்கு போறதுக்கு தான் மாமன் கிளம்பிட்டு இருந்தான். அப்படியாத்த? சரி சரி. அம்மா அக்கா மாமா அப்புறம் தம்பி உங்களுக்கு பெரிய மாமாக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்காங்க, கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்புறம் பலகாரமும் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்படியா சாமி, வா வா. வந்த புள்ளைய நிக்க வச்சே பேசிட்டு இருக்கோம், வந்து உட்காரியா. காக்காத்தி உள்ள போலாம். இருக்கட்டாத்தா இங்கேயே உட்காருவோம். ஆமா அக்கா எங்க? அவளா புள்ள தூங்கிக்கிட்டு இருந்தாயா, அதான் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தா. இந்த கூப்பிட்டு வரேன், உட்காருங்க. ஆமா தம்பி முழிச்சிருக்கானா இல்ல தூங்கிட்டு இருக்கானா? நான் பார்க்கும்போது தூங்கிட்டு இருந்தான். எந்திரிச்சுப்பானோ என்னவோ, ரொம்ப நேரமா தூங்கிட்டு தான் இருந்தான். டேய் தருண், சேராவது எடுத்து போடுறா, அவனுக்கு நின்னுகிட்டே இருக்கான் பாரு. இந்த போறேம்மா. அம்மா அப்பா தான் நல்லா இருக்காவளா தம்பி? நல்லா இருக்காங்க அத்தை. ஏய் கார்த்தி, வா வா. எப்ப வந்த? இப்பதான்க்கா வந்தேன். ஏத்தா புள்ள எங்க? மாமா வச்சிருக்காருக்க. தூங்கி எந்திரிச்சான். சரி ரெஸ்ட் ரூம் விடலான்னு கூட்டிட்டு போனேன், அதுக்குள்ள நைட்டிலே அடிச்சிட்டான். ஓ, தாத்தாவும் பேரனு விளையாண்டுட்டு இருக்கா அவ்வளோ? ஆமா அத்தை. அக்கா நான் உனக்கு மாமாவுக்கு தம்பிக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கரெக்டா இருக்குமா என்னன்னு மட்டும் செக் பண்றியா? அப்படியாடா? அப்படி மாத்த மாதிரி இருந்தா உடனே போய் மாத்திரல பத்தியா, அதுதான். அத்தை வாங்க அத்தை, நீங்களும் இருக்கட்டும் அக்கா. கார்த்தி, எந்த பையில ட்ரெஸ் இருக்கு? இதோ இந்த போத்தீஸ் பையிலக்கா. ஏ அப்பா, ஏடா இவ்வளவு இருக்கு. நான் எல்லாத்தையும் முதல்ல வெளியில எடுத்து வைக்கிறேன். ஏங்க இதை எடுத்து அத்தைகிட்ட கொடுங்க. துணிலாம் நல்லா இருக்கேடே. எல்லாம் உன் மருமகனுக்கோ? ஆமாத்த. ஏ இந்த சேலை யாருக்கு? அது அத்தைக்கு. அத்தை இங்க பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு மக்கா, எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இது இது பெரிய மாமாவுக்கு. இதோட ஒரு வேஷ்டி இருக்கும் பாரு. ஏ அவருக்குமே எடுத்துட்டிய? அவரு இந்த மாதிரி சட்டை தான் விரும்பி போடுவாரு. எப்படி மக்கா உனக்கு தெரியும்? உதாரணமா தான் எடுத்தேன். நல்லா இருக்கு மக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. இது எங்க வீட்டுக்காருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொல்லிட்டேன். அடேங்கப்பா, பரவாயில்லையே. கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வீட்டுல இருக்க எல்லா டேஸ்டும் தெரிஞ்சிருக்கு மாப்பிளைக்கு. மாமா சும்மா தானே சொல்றீங்க என் மனசு நோக்க கூடாதுன்னு. ஆளா அப்படி இல்லடே, எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுவேன். தேங்க்ஸ் மாமா. எனக்கு அந்த கலர் நல்லா பிடிச்சிருக்கு. வேட்டி கூட நல்லா மெலிசு பார்டர் வச்சுக்க எடுத்துக்காப்லையே. ஆமாமா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பாரேன். ஏ அப்பா, மேட்சிங் மேட்சிங்கால எடுத்திருக்காப்ல. டேய் தம்பி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. எல்லா ட்ரெஸ்ஸுமே பிடிச்சிருக்கு. என் சேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த கலரும் நல்லா பிடிச்சிருக்கு. அத்தை உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இதை வச்சுக்கோங்க அத்தை. இல்லமாக்கா, அதெல்லாம் ஒரு குறையும் கிடையாது. எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு பாத்துக்க. அக்கா உனக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸும் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம வீட்டுல வச்சிருக்கேன். தைக்காம எடுத்துட்டு வந்திருக்கேன். அது சுடிதார் மெட்டீரியல் மாதிரி. தேங்க்ஸ்டா. பூசாக்கா நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க. இன்னும் கூட பேக்ல ஏதோ இருக்கு போலயே. மாமாக்கு ஒரு டிஷர்ட் இருக்கும், அப்புறம் தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும். அதை இப்ப காட்டாத, தீபாவளி அன்னைக்கு போட்டுட்டு காட்டு. எப்படி மச்சான், சர்ப்ரைஸ் வியூவர்ஸ்க்கா எங்களுக்கா? எல்லாருக்கும் தான் மாமா. கார்த்தி என்னால நம்பவே முடியல. நிஜமா நீ தான் போயிருத்தியா? உங்க அக்கா எதுவும் போன் எதுவும் பண்ணி சொன்னாலா? அவ அப்படியே போன் பண்ணி சொல்லிட்டாலும் அவள்கிட்ட போறதுக்கு முன்னாடி கேட்டேன், உங்களுக்கு என்ன காலை பிடிக்குன்னே முதல்ல அவளுக்கு தெரியல. எனக்கு எப்படி தெரியும்? நான் வந்து என்ன லவ் மேரேஜா பண்ணிக்கிட்டேன், அரேஞ்ச் மேரேஜ் தானே. அரேஞ்ச் மேரேஜா இருந்தா என்னக்கா, இதெல்லாம் நீ கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கிறது இல்லையா நீங்க? அவனுக்கு தெரியலன்னா என்ன மச்சான், நீதான் சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எனக்கு இந்த 2 கலருமே ரொம்ப பிடிக்கும். ஆனா சூப்பர் மச்சான் நீ. பரவாயில்ல புள்ள. அக்காக்கு மட்டும் எடுத்து கொடுத்தா சங்கடப்படுவோம்னு மாமனுக்கும் சேர்த்து 1க்கு 2 துணியா எடுத்துட்டு வந்திருக்காப்ல. அக்கா எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் எனக்கு மாமாவும். நான் அதெல்லாம் யோசிக்கல, சங்கடப்படுவாங்கன்னா. எனக்கு மாமாவுக்கு எடுக்கணும்னு தோணுச்சு. இப்ப இல்ல, எப்பவுமே நான் செய்வேன். ரொம்ப சந்தோஷம்யா. ஏத்தா தர்ஷினி, புள்ள வந்ததுல இருந்து ஒரு தண்ணி கூட குடிக்காம உட்காந்துருக்கு. அதுக்கு சாப்பிட எடுத்துட்டு வாட்டி ஏதாவது. காத்தி கண்டிப்பா சாப்பிட்டு தான் போற. சரிக்கா, அம்மா சொல்லிதான் அனுப்புனாங்க. சும்மா துணியை கொடுத்துட்டு வெறுமனா நீ பாட்டுக்கு வந்துடாத, வைக்கப்பட்டுக்கிட்டு அப்பெல்லாம் வரக்கூடாது. துணி கொடுத்துட்டு அவங்க வீட்டுல சாப்பிட்டுதான் வரணும்னு சொன்னாங்க. அதான் சரி. தர்ஷினி, நீ போய் தம்பிக்கு சாப்பாட போடுமா. அந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். சரிங்க. மாமா நீங்க வரல? இல்ல கார்த்தி, நான் இப்பதான் சாப்பிட்டேன். நீ போய் சாப்பிட்டு வா. ஏமா? என்னடே? இல்ல, நீங்க போய் பலகாரம் கொடுத்துட்டு சொன்னீங்க. அவனே வந்துட்டான், அவன்கிட்ட கொடுத்துட்டுலாமா? இல்லம்மாக்கா, அப்படிலாம் கொடுக்க கூடாது. அது மரியாதையும் கிடையாது பாத்துக்க. உள்ள சாப்பிட்டோம், அதுக்கப்புறம்
அவனை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு அப்படியே நீ அவங்களுக்கும் பலகாரத்தை கொடுத்துட்டு அப்புறம் நீ எங்க போறதா இருந்தாலும் போ. இல்லம்மா, எனக்கு எங்கேயும் போற வேலை இல்ல. இல்ல கேட்டேன். அப்படி இல்ல மக்கா, துணியெல்லாம் எடுத்திருக்காவ பத்தியா? இப்படி வந்த இடத்துல பலகாரத்தை போட்டு கொடுத்தா அது நல்லாவா இருக்கும் சொல்லு? இப்ப அவங்க துணியே எடுக்கலனாலும் நம்ம போய் செய்ய கூடாது, அது மறுவாதை கிடையாது. புரியுதுமா.